வணக்கம் மக்களே. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் எப்போது திறக்கப்படும்? இதுதான் சென்னை மக்களுடைய மிகப்பெரும் ஆர்வமான ஒரு கேள்வியாக இருந்துச்சு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணதுலேருந்து அது பக்கத்தில் ஒரு கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்ச சமயத்தில் ரயில்வே நிர்வாகத்துக்கு 20 கோடி ரூபா பணம் அளித்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது தொடர்ந்து கடந்த 2024 ஏப்ரல் மேல இதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. 6 மாதத்தில் முடிக்கப்பட்டு ஜனவரி 2025 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நேற்றுக்கு ரயில்வே துறையிலேருந்து சென்னை டிவிஷன் அவர் டிஆர்எம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னென்னா, மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் கொண்ட இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தோட பணிகள் இன்னும் முடியவடையில். ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் வேலை முடிஞ்சிருக்கு. மீதி 2 பிளாட்ஃபார்மோட வேலை முடியலை. அந்த பணிகள் வரும் மே மாதத்துக்குள் முடியப்பட்டு மே மாத இறுதி வாக்கில் இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஒரு ஹால்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்ட் ஸ்டேஷன் அப்படின்னா மற்ற ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார், மற்றபடி கிராசிங் பிரசிடென்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கே ஹால்ட் ஸ்டேஷன் தான். புக்கிங் கிளார்க் மட்டும் இருந்து டிக்கெட் மட்டும் கொடுப்பாங்க, வண்டி நின்று போகும். மொத்தம் 3 ரயில்வே ட்ராக்கில் 2 ரயில்வே ட்ராக் 2 ரயில்வே பிளாட்ஃபார்ம் நம்ம இந்த ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின், அதாவது சபர்பன் ட்ரெயின்ஸுக்கும், ஒன்று எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், அதாவது வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ட்ரெயினுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போக ஸ்கைவாக்கு அப்படின்னு சொல்லி என்று அழைக்கக்கூடிய அந்த மேம்பாலம், அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேரடியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு இணையக்கூடிய அந்த உயர் ரக பிரிட்ஜும் இங்கே கட்டுமான பணிகள் நடக்குது. அதுக்கு 90 கோடி ரூபா சிஎம்டிஏ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ், அதுபோல் எஸ்கலேட்டர்ஸு, லிஃப்ட்டு போன்ற பல வசதிகள் இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மே மாதம் துவங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கம் வண்டலூருக்கு இடையில் வருது. அதே மாதிரி இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெறும் 500 மீட்டர் தூரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ஸ்கைவாக் அந்த பிரிட்ஜ் மூலமே நேரடியாக ஸ்டேஷனுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு இது எல்லாமே முடிஞ்சு மே மாதம் வந்துருச்சுன்னா நேரடியாக சென்னை எழும்பூர்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ட்ரெயின்லேயே எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயே இறங்கி மக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். இதனால் பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் கோயம்பேடுலேருந்து அல்லது சென்னையோட மையப்பகுதியிலேருந்து 500 ரூபா 1000 ரூபா ஆட்டோ கொடுத்தோ அல்லது ஓலோ கார்லாம் புக் பண்ணி போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது.